ஆனந்த் கோவையிலிருந்து மதுரையை நோக்கி செல்லும் பேருந்தில் ஏறி அமர்ந்தபோது மணி 3. ஆளை பார்த்ததும் கொல்லலாமா கூடாதா என்ற யோசனை வந்தாலும் முதலில் ஆள் இருக்கிறாளா இல்லையா இருப்பிடம் பார்த்துதான் செய்ய வேண்டும் முடிவிற்கு வந்தான். அவசரப்பட்டு காரியத்தை செய்து மீண்டும் சிறைக்கு போகக்கூடாது. முடிந்த அளவு போலீஸ் சட்டத்தின் கண்களில் மண்ணை தூவும்படி செய்ய வேண்டும். முடியாத கட்டத்தில்தான் சான் போனால் என்ன முழும் போனால் என்ன என்று காரியத்தில் இறங்க வேண்டும் நினைத்தான். பேருந்து மெல்ல நகர்ந்தது. மதுரையை நோக்கி விரைந்தான். டிக்கெட் எடுத்து முடித்ததும் அப்பா ஒருத்தியால எவ்வளோ கஷ்டம். குடியே நாசம் நினைக்க நெஞ்சி கனத்தது. இருக்கையில் சாய்ந்து அமர்ந்து கண்களை மூடினான். வெளியில்தான் அவமானம் என்றால் சிறைக்குள்ளேயும் தலைக்குனிவு. எல்லாரும் குற்றவாளிகள், கைதிகள் என்றுதான் பேர். புத்திசாலிகள், தவறுகளை குத்துக்காட்டுவதிலும் திறமைசாலிகள். இவன் பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் 7 வருடம் தண்டனை கைதியாய் அடைக்கப்பட்ட முதல் நாளே ஒருத்தன் வந்து வாத்தியாரே என்ன படிச்சிருக்கீங்க கேட்டான். இவன் படிப்பை சொன்னான். வேலையில் இருக்கீங்களா? அடுத்து நின்றவன் கேட்டான். என்ன சம்பளம்? மாதம் 70,000. பணக்கார பிள்ளையா? ஆமா. ஏப்பா பணக்கார புள்ள, படிச்சிருக்க, 10 பேருக்கு சோறு போடுற அளவுக்கு கை நிறைய சம்பளம் வேற, நீ எதுக்குப்பா வரதட்சணையெல்லாம் கேட்ட? வேறொருத்தன் கேள்வியால் சொருகினான். இவன் விழித்தான். தம்பி, நம்ம காசுல தான் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்கணும். நம்ம சம்பாத்தியத்துல தான் மனைவி மக்கள் நல்லா இருக்கணும். நம்ம உழைப்புல தான் நாம சொகுசா இருக்கணும். அதை விட்டுட்டு வர்றவகிட்டே வாங்கி குடும்பம் நடத்துறது பேடித்தனம். பொண்டாட்டி வாழ்க்கை துணை. அவன் இல்லாம ஆனால புள்ள பெற்றுக்க முடியாது. அவன் வாரிசை பார்க்க முடியாது. ஆணை ஆம்பளைன்னு இந்த உலகத்திற்கு நிரூபிப்பவளே பொம்பளை தான். அப்படிப்பட்டவகிட்ட போய் சேர்ந்து வாழ்றதுக்கு நீ வரதட்சணை கொண்டு வான்னு கேட்குறீங்களே, எந்த விதத்தில் நியாயம்? இங்கே பாருங்க, நாங்களெல்லாம் பொண்டாட்டி புள்ள வாழணும்னு கொலை செஞ்சோம், கொள்ளையடித்தோம், கள்ள நோட்டு அடித்தோம், சாராயம் காய்ச்சினோம், தண்டனை அனுபவிக்கிறோம். நீ என்னடானா வரதட்சணை கேட்டு சிறைக்கு வந்திருக்க. வெட்கமா இல்லை? ஆனந்தால் பதில் சொல்ல முடியவில்லை. அவமானம் தலை குனிந்து கொண்டான். எல்லோரும் இவன் முகத்தில் காரி துப்புவது போல் இருந்தது. இப்போது அதே நினைப்பில் முகத்தை துடைத்து கண் விழித்தான். அந்த நினைவுகள் வராத அளவுக்கு வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தான். மதுரையில் இவனை கண்டு கொள்ளக்கூடியவர்கள் எவருமே இல்லை. இரவு சீதா விடுதியில் அறை எடுத்தான். காலையில் அமுதா இருந்த ஆஞ்சநேயர் தெருப்பக்கம் சென்றான். வீடு பூட்டியிருந்தது. பக்கத்து வீட்டு திண்ணையில் ஒரு பாட்டி சுவாசித்தனமாக கால் நீட்டி அமர்ந்து வெற்றிலை இடித்து கொண்டிருந்தாள். பெண்களாக மட்டுமே இப்படி 2 கால்கள் நீட்டி அமர முடியும். எங்கோ படித்தது ஞாபகம் வந்தது. பாட்டி அவள் வீட்டு வாசல் முன் நின்று அழைத்தான். என்ன தம்பி? நான் பக்கத்து வீட்டு விருந்தாளி. பொய் சொன்னான். பாக்கியத்துக்கு வேண்டப்பட்டவனா? பாக்கியம். ஆனந்துக்குள் தடுமாற்றம் வந்தது. ஆமாப்பா, அந்த வீட்டு பொண்ணு. இல்லை பாட்டி, அவ பேரு அமுதா. அப்படி யாரும் அந்த வீட்டில் இல்லையேப்பா. இடம் மாறி வந்துட்டோமா என்கிற சந்தேகத்தில் சுற்றும் முற்றும் பார்த்து, இது ஆஞ்சநேயர் இல்லம் தானே கேட்டான். இல்லை, நாங்கள் அந்த ஊருக்கு புதுசு, வந்து 2 வருஷம்தான் ஆகுது. எதுக்கும் அதோ வர்றார் பாரு, அந்த ஆளுக்கிட்ட கேளு. அவர் இங்க பூர்வீகம், 3வது வீடு சொன்னாள். ஆனந்திற்கு அந்த ஆளை பார்த்ததாக ஞாபகமே இல்லை. இருந்தாலும் அவர் அருகில் சென்று, சார் இந்த வீடு இழுத்தான். அவங்க வெளியூர் போயிட்டாங்க. இல்லை சார், அமுதா இல்லம் தானே. ஓ, நீ அவங்கள கேட்குறியா? அவங்க அந்த வீட்டை விற்றுட்டு வெளியூர் போயிட்டாங்க என்று சொன்னான். எங்கே? அது தெரியாது. அவர் பொண்ணோட திருமணம் அடாவடியாய் நின்று போனதால மனசுடைஞ்சு போயிட்டார். அவமானம் இங்கே உள்ள சனங்க முகத்தில் முழிக்க வெக்கப்பட்டுக்கிட்டு ஊரை விட்டு போயிட்டாங்க. இந்த வீட்டை வாங்கினவங்களும் இங்கே இல்லை, வாடகைக்கு விட்டுட்டு வெளிநாடு போயிட்டார்கள் என்று நடந்தான். ஆனந்த் துவண்டு போனான். எங்கே, எப்படி தேடுவது குழம்பினான். நீ அந்த வீட்டு மனுஷாளுக்கு சொந்தமா? பாட்டி கேட்க ஆமாம் சொல்லிவிட்டு நடந்தான். 7 ஆண்டு காலமாக அடியுரம் போட்டு வளர்த்து நினைத்தது நடக்கவில்லை. ஆள் தப்பித்து விட்டாள் நினைக்க உள்ளுக்குள் ஆத்திரம் வந்தது. பேருந்தில் ஏறி திரும்பி வீட்டுக்கு வந்தான். 2 நாளாக வீட்டில் ஆளை காணாமல் தவித்த விஸ்வநாதனுக்கு ஆனந்தை கண்டதும் மலர்ந்தார். அதே சமயம் அவன் முகம் வாட்டமாக இருப்பதை பார்க்க பாவமாக இருந்தது. எங்கு தம்பி போயிட்டு வரீங்க? பவியமாக கேட்டார். ஆனந்த் மௌனமாக இருந்தார். ஒருவேளை அந்த பொண்ணை பார்க்க போயிருப்பானோ? அவளுக்கு திருமணம் ஆகிவிட்டதா இல்லையா என்பதை விசாரித்து தவறுக்கு மன்னிப்பு கேட்டு திருமணமாகவில்லை என்றால் முடிக்கலாம் என்று எண்ணத்தில் அவள் ஊருக்கு சென்றிருக்கலாம் என்ற சந்தேகம் வர, மதுரைக்கு போனீங்களா கேட்டார். எப்படி தெரியும்? அவர் வார்த்தையை கேட்ட ஆனந்த் கொஞ்சம் திகைப்பாய் அவரை பார்த்தான்.
அவன் பார்வையை பார்த்து தன் சந்தேகத்தை உறுதி செய்து கொண்ட அவர், அங்கதான் போயிருக்கீங்க, அந்த குடும்பம் அங்கே இல்லை தம்பி, சென்னைக்கு போயிருச்சு, தகவல் சொன்னார். உங்களுக்கு எப்படி தெரியும்? மலர்ச்சியாய் பார்த்தான். நம்ம பேட்டை முனுசாமி பையன் பிஏ படித்தவன் ஏதோ இன்டர்வியூக்கு சென்னைக்கு போனானா, அங்கே பார்த்ததாய் சொன்னான். எங்கே பார்த்தான்? பரபரத்தான். எங்கேயோ பார்த்ததா சொன்னா, பேர் மறந்து போச்சு தம்பி. தலையை சொரிந்தார். அவன் எங்கே? அவன் இந்த ஊர்ல இல்ல, ஹைதராபாத்ல வேலை கிடைச்சி 1 வருஷத்துல அம்மா அப்பா எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு குடும்பத்தோட அங்க போயிட்டான். அவன் விலாசம் தெரியுமா? தெரியாது. ஆனந்தனின் உற்சாக மனம் சடக்கென்று ஊசி குத்திய பலூன் போல் ஆனது. அந்த பொண்ணுக்கு உங்களோட வாழை கொடுத்து வைக்கல, விடுங்க. விஸ்வநாதன் அவன் மனம் அறியாமல் அவனை தேற்றினான். ஆனந்திற்கு கைக்கு எட்டியது வாய்க்கு வராத தவிப்பு. அவ்வளவு பெரிய நகரத்தில் எப்படி தேடுவது? யோசனை வந்த அதே சமயம் தேடினால் என்ன என்கின்ற எண்ணமும் தோன்றியது. அப்பா அம்மா புகைப்படத்தை பார்த்தான். அவர்கள் அவமானம், சாவு கண்முன் விரிய எப்படியும் முடிச்சிடணும் என்கின்ற வெறி விஸ்வரூபம் எடுத்தது. எழுந்தான்.